ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 கல்பாசி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கருக விட்டுடாம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டது. இது கூடவே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 10 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போனதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா குழைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சிருக்கிற மசாலா ஆறி இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துட்டு தக்காளி நல்லா குழைவாக இந்த ஸ்டேஜுக்கு வெந்து வந்ததும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சிக்கன் பீஸோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி சேர்க்காம தயிர்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்ததும் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சு மூடிடலாம். ஆல்ரெடி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா பாயில் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கொதியில் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.